கணிதம் கற்பதில் மிகவும் ஆர்வமுள்ள மாணவர்களை இந்த வீடியோ வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். உங்களது ஆர்வமும் முயற்சியும் வெற்றியடைய முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே முயற்சி செய்றீங்க, கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதுக்கு முதல்ல பயிற்சி முக்கியம். கணக்கை பொறுத்தளவு பிராக்டிஸ் நல்லா பண்ணணும். ஒரு கணக்கை நல்லா திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு பார்த்து அதில் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணக்கில் திரும்ப எக்ஸாமில் போய் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி நீங்கள் சரியாக செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பேஜ் நம்பர் போட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், நல்லா தெளிவாக கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கை செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெளிவாக கணக்கு புரியும். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. யூடியூப்லேயே கணக்கு எல்லாமே நினச்ச நேரத்தில் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ண நீட்டாக பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக நீங்கள் நினைங்க. அந்த சான்ஸை பயன்படுத்திக்கங்க. மேலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் அமைக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மெசேஜாக வரும். அதை பார்த்து பயனடைவீர்கள். நன்றி மாணவர்களே. தமிழ் பேசும் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பேஜ் நம்பர் 15 to 23 இருக்க ஒரு சில கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனை எப்படி குறிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், அதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் மூலியமா அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனில் எத்தனை வகைகள் இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மூலியமா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு வகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரீப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனை குறிக்கும் முறைகள். ஃபங்க்ஷனை பொதுவா நம்ம 4 முறைகள்ல குறிக்கலாம். அது என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் அண்ட் ஆரோ டயக்ராம், அடுத்து கிராபிக்கல் ஃபார்ம். இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆர்டர் பேர்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுறது 3,4, நெக்ஸ்ட் 5,6, 8,3 இந்த மாதிரி ஃபங்க்ஷனை குறிக்கும் முறை தான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து டேபிள் ஃபார்ம். இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் அடுத்து ஒய், அதாவது இது எக்ஸுங்கிற எலமெண்ட்டை குறிக்கும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இந்த மாதிரி குறிக்கக்கூடியது. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்ன்னு தெரியும் நமக்கு. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு எக்ஸுங்கிற இன்புட்டுக்கு எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் எல்லாம் ஒய்ன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது 2. இப்போ இங்கே இருக்கிறதே தான் 3,4 அப்படின்னா இப்படி எழுதலாம். அடுத்து 5,6 அப்படின்னா 5,6 இங்க இப்படி எழுதலாம். அடுத்து 8,3னா 8 எக்ஸ்லையும் ஒய்யை எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒய்லையும் 3 ஒய்லையும் குறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறிக்கும் முறைக்கு பேர் தான் டேபிள் ஃபார்ம். அடுத்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இப்போ இது x, அடுத்து இது f of x, அதாவது y, இது y. இப்போ f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை குறிக்கிறதுக்கு நம்ம எப்படி குறிக்கிறோம்? இங்க 3,4 இருக்கு, அப்ப 3 இங்க 4 இருக்கும். 5,6னா 5 இங்க 6 இருக்கு. 8,3னா 8 3. இதை எப்படி பேர் பண்ணுவோம்னா இந்த மாதிரி பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பேர் பண்ணி காமிக்க கூடியதுக்கு பேரு தான் an arrow diagram. அடுத்து கிராஃப். இப்போ கிராஃப்ல நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், ஒய் ஆக்சஸ் இருக்கும். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை மார்க் பண்ண அந்த புல் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வை அப்படியே ஒரு டயக்ராமா வரைஞ்ச பின்னாடி அந்த மாதிரி குறிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் கிராஃப்னு பேர். இப்போ நம்ம கிராஃப்ல வரைய அந்த டயக்ராம் பேரு கர்வ். ஒரு ஈக்குவேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ல குறிச்சோம் அப்படின்னா அங்க கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் தான் கர்வ் அப்படிங்கிறது. இதான் கர்வ். இப்படி கிடைக்கலாம், அல்லது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம், அல்லது இப்படி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அல்லது இப்படி வரலாம். இந்த மாதிரி வரையக்கூடியதான் கர்வ். நெக்ஸ்ட் vertical line test. A curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve in at most one point. அதாவது இப்போ இங்கே 3 கிராஃப் பார்க்குறீங்க. இந்த 3 கிராஃப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டினோட் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிருக்காங்க. இப்போ நடுவில் இருக்க பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸையும் மேக் பண்ணி ஒரு கர்வ் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்காங்க. அந்த வெர்டிக்கல் லைன் அந்த கர்வை பிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு. இது மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணுனா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஆனா இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வெர்டிக்கல் லைன் பி கியூ அப்படிங்கிற 2 பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு. அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல.
அடுத்து இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா அந்த கிராஃபை PQ அப்படிங்கிற 2 பாயிண்ட்ல வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணிருக்கு. அதனால இந்ததும் ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. இது மாதிரி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். Next, types of function. In this section we will discuss following types of function with suitable example. அதாவது இதுல நம்ம ஒரு சில டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன், அடுத்து மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன், இதெல்லாம் பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியேட்டருக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்பரேட் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றது. இப்போ நீங்க போறீங்க ஒன்னுங்கிற நீங்க ஒரு ஆள் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிங்கிற சீட் கிடைக்கும். அடுத்து 2ங்கிற ஒரு ஆள் போறீங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு சீட் கிடைக்கும். அதே மாதிரி 3ங்கிற ஒரு ஆள் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிங்கிற ஒரு சீட் கிடைக்கும். இந்த மாதிரி டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல செப்பரேட் இமேஜ் இருந்ததுன்னா அதை தான் என்ன சொல்றோம்னா ஒன் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றோம்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். இப்போ இதுல ஒன் ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா நிறைய பொருள் வாங்குவோம். இப்போ ஒரு சில பொருளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு சோப் வாங்குறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் பாக்கெட் வாங்குறோம். இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸா தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் சொல்லலாம். ₹10 ரூபீஸ்க்கு இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10 ரூபீஸ்ல வரும். அப்புறம் என்னன்னா ஒரு 15 ரூபீஸ் உள்ள பொருட்களும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ 15 ரூபீஸ்ல இருக்கும். இப்போ இதுல இருந்து பாருங்க, இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ P1 பார்த்தீங்கன்னா P1க்கு இமேஜ் F1, அதே மாதிரி P4க்கும் இமேஜ் வந்து F1 தான். அடுத்து P6க்கும் இமேஜ் F1 தான். அடுத்து P7க்கு F2, P3க்கு F2. இப்போ இந்த மாதிரி டொமைன்ல இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ்க்கு கோடொமைன்ல சேம் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை தான் இங்க டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆனா நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட் இமேஜ் இருந்தா மட்டும்தான் ஒன் ஃபங்க்ஷன். ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா டொமைன்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. C1, C2, C3, C4, C5 இருக்கு. கோடொமைன்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த 3 எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டொமைன்ல ப்ரீ இமேஜ் இருக்கு. சோ அப்ப இப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் A = B அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு, இப்போ இதை ஏன்னு வச்சுக்கிட்டோம், இதை பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு பின்னு கிடைச்சிடும். ஏன்னா பில இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே கோடொமைன்ல இருக்க எலமெண்ட்ஸுக்கு இமேஜா இருக்கு. ஸோ அதனால இதை வந்து ரேஞ்ச் ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைன்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் டொமைன்ல ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ இதுல ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா இங்க இருக்க எல்லாமே ரேஞ்சா வரும். அதனால இதை ஏங்கிற செட்டாவும் இதை பிங்கிற செட்டாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை வந்து சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா f of a ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்ப ஏங்கிற செட் இங்க இருக்கு, அடுத்து பிங்கிற செட் இங்க இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம். a b c d அப்படின்னு இருக்கு. இங்க 1 2 3 4 5 அப்படி இருக்கிறத வச்சுக்குவோம். இப்போ இதுல ஏக்கு 3 வந்து மேப் பண்ணியிருப்போம், பிக்கு 1ன்னு கூட மேப் பண்ணிருக்கலாம், அதே மாதிரி சிக்கு 5ன்னு மேப் பண்ணிருக்கலாம், டிக்கு திரும்ப 1ஓட மேப் பண்ணிருப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2க்கு வந்து எதுவுமே மேப் ஆகல. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இன்டு ஃபங்க்ஷன். அதாவது பில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஏல நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. இந்த மாதிரி இல்லாம இருக்கக்கூடியதான் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, function from A to B is called into function if there exists at least one element in B which is not the image of any element of A. A ல இருக்க ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு இந்த 2 வந்து இமேஜா இருக்காது. சோ அத தான் இங்க சொல்லி இருக்காங்க. சோ இது நெக்ஸ்ட் பைஜங்ஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதுல a இங்க இருக்கு, இங்க b இருக்கு. இதுல நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணி பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி பேர் பண்ணும் பொழுது பேர் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி ஆன் டுங்கிற ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் பை ஜங்ஷன்
ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். இது நீங்க 9th நல்லா பார்த்திருக்கீங்க. இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்கிள்ல ஏக்கு பதிலா டியும், டிக்கு பதிலா ஈயும், சிக்கு பதிலா எஃப்பும் மாத்துனீங்க அப்படின்னா ஹலோங்கிற வேர்டு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரியே இந்த மாதிரி மாத்திட்டே போனா நமக்கு ஹலோங்கிற வேர்டு கிடைக்கும். திரும்ப அதே டிஏ ஏயாவும் பிஏ இஏ பியாவும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஏபிசிடிஎஃப் அப்படிங்கிற திரும்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே ஃபார்மட்டுக்கு வந்துரும். சோ அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்தவரை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஃபங்க்ஷனாவும் ஆன் டு ஃபங்க்ஷனாவும் இருந்துச்சுன்னா பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு கிராஃப்ல ஃபங்க்ஷனை வந்து ஒரு பாயிண்ட்ஸா மேக் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கர்வை ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். இப்போ அதே சமயத்தில் இப்போ இங்கே என்னன்னா ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அந்த கிராஃப்ல ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ண போறோம். ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னாக்க அந்த இப்போ பாருங்க இந்த பிக்சர்ல பிங்கிற பாயிண்ட்ல ஹரிசாண்டல் லைன் மீட் பண்ணியிருக்கு கர்வை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா PQ அப்படிங்கிற 2 பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு. அதேமாரி மேலே இருக்கிறதுல பிங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கு தேர்ட் ஒன்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணியிருக்கிறதுனால ஹரிசாண்டல் லைன் a function represented in a graph is 1 if every horizontal line intersects the curve in at most one point. அதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒன் ஃபங்க்ஷனை குறிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணியிருக்கு, அதனால இது ஒன் ஃபங்க்ஷன். ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா P and Q அப்படிங்கிற 2 இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ஒன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல உள்ள ஒரு சிறப்பு வகை அப்படின்னு சொல்லி ஒரு சில இது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அடுத்து ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இந்த மூணையும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். A function from A to B is called constant function if the range of a f contains only one element, that is f of x equal to c. அதாவது f of x equal to c இதான். அதாவது இங்க இது டொமைன், இது வந்து கோடொமைன் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா டொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கோடொமைன்ல ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. அப்ப இது மாதிரி வரதுக்கு பேரு தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒன்னு தான் இருக்கும். இப்ப இதோட ரேஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் எழுதுனீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு 3 அப்படின்னு மட்டும் தான் எழுதுவோம். ஒன்னு தான் கிடைக்கும். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கே ரேஞ்ச் வந்து 3 தான். அதனால தான் இத கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். A be a non-empty set, then the function from A to A defined by f of x equal to x for all x belongs to A is called identity function on A and is denoted by identity A. அதாவது இப்போ இங்க 2 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு A Bங்கிற 2 செட் கொடுத்திருக்காங்க. இந்த 2 செட்லயும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா x ல இருந்து A க்கு பேர் பண்ணிருக்காங்க, x ல இருந்து x க்கு பேர் பண்ணிருக்காங்க, y ல இருந்து y க்கு பேர் பண்ணிருக்காங்க, z ல இருந்து z க்கு பேர் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா A to A அப்படின்னு பேர் பண்ணாலும் சரியா தான் வரும். சோ x க்கு x ன்னு ஒரு இன்புட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அவுட்புட்டும் நமக்கு x தான் கிடைக்குது. அதே மாதிரி இன்புட் y இருந்ததுன்னா அவுட்புட்டும் y தான் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். A function from A to B is called real valued function if the range of f is a subset of the set of all real numbers or that is f of a subset are equal to real number. அதாவது இதோட இந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரேஞ்ச் எல்லாமே சப்செட் ஆஃப் ரியல் நம்பர். ரியல் நம்பருக்குள்ள தான் வரும். அந்த மாதிரி ரியல் நம்பருக்குள்ள ரேஞ்ச் வரக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நன்றி மாணவர்களே.